ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சன்னா கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 கப் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அதை 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்துருக்கேன். இந்த 2 கப் கொண்டக்கடலைக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் 5 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இனி மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு இதை சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கொண்டக்கடலையை நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். அது கூட 1 கப் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பச்சை மிளகாய் மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம். அதை பல்ஸில் வச்சு எடுத்தால் போதும், ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்ச மல்லித்தழை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ், பிரெட்டை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பாதி எலுமிச்சம்பழம் அது கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ மாவு ரெடி. அடுத்து இதை பொரித்து எடுக்கலாம். அதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த கட்லெட் செய்கிறதுக்கு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். அதை வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனால் எடுத்துக்கலாம். தீயை மிதமான தீயிலேயே வச்சு வேக விடுங்க. இப்போ கட்லெட் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.